ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் அந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டூர்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா, போன வருஷம் நடந்த குரூப் 2 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். நாம இப்போ வந்து தேர்ட் பார்ட்டை பார்க்க போறோம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்ஸ் வேணும்னாக்கா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப் இருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் போய் பாருங்க. நம்ம சேனல்ல சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் போட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட லெசனுக்கு போகலாம். ஓகேவா? ஆனந்த்ராஜ் அப்படின்ற ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு, இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் சார், சிலபஸ் வைஸ் புக்ஸ் கம்பேர் பண்ணி சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, எக்கனாமிக் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி ஆனந்த்ராஜ். நான் நிச்சயமா எக்கனாமிக் கிளாஸ்க்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றேன். ஓகேவா? அடுத்தது சுதாகர், வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சுதாகர். சரி வாங்க நம்ம லெசன் போகலாம். இப்போ நம்ம 2016 ஆண்டு நடந்த குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம இதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னாக்கா 1971 ஆண்டு நடந்த இந்திய சோவியத் உடன்படிக்கையின் வாக்கியங்களை கவனிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவ்வுடன்படிக்கையின்படி 20 ஆண்டுகளுக்கு ஏற்படுத்தப்பட்டது. சோவியத் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரோமிகோ என்பவருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்தார் ஸ்வரன் சிங் என்பவருக்கும் இடையே 1971 ஆண்டு ஆகஸ்ட் 9 ஏற்படுத்தப்பட்டது. தேர்டு பாத்தீங்கன்னாக்கா இவ்வுடன்படிக்கை 2 நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேம்படுத்துவதோடு ஆசியா மற்றும் உலக அளவில் அமைதியை ஏற்படுத்த உதவும் என முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கே காமராஜ் கூறியுள்ளார். அதாவது 1971 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த இந்திய சோவியத் உடன்படிக்கை வந்து இந்தியாவுக்கும் சோவியத்துக்கும் இடையில ஒரு நல்லுறவு ஏற்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு தேர்ட் தான் ஆன்சர். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பின்வருவனவற்றை அவை உருவாக்கப்பட்டதன் ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து இப்ப 4 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். ஓகேவா? இப்ப இதுக்கு ஆன்சர்னு பாத்தீங்கன்னாக்கா சி தான். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தப்பட்டது எதுனாக்கா திட்ட ஆணையம் தான் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தப்பட்டது. எப்படின்னாக்கா சோவியத் யூனியனை பின்பற்றி 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்த திட்டக்குழு வந்து 1950 வருஷம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதாவது 1920களில் வந்து சோவியத் யூனியன்ல ஸ்டாலின் தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து ஆரம்பிச்சாரு. ஜோசப் ஸ்டாலின் தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து திட்ட ஆணையத்தை வந்து அங்க ஏற்படுத்தினாரு. சோ அதை வந்து தழுவிதான் இங்க 1950 ஓகேவா 1950 வந்து இந்தியாவில ஏற்படுத்தினாங்க திட்ட ஆணையத்தை. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து திட்ட ஆணையம் தான் வரும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு திட்ட ஆணையம். செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா ஃபோர்த். ஓகேவா? ஃபோர்த் வந்து தேசிய வளர்ச்சி குழு. தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னாக்கா என்னன்னாக்கா தேசிய வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை தீட்டுறதுக்கு அனைத்து மாநிலத்தோட முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய கேபினெட் அமைச்சர்களையும் உறுப்பினர்களா கொண்டு பிரதம அமைச்சர் அதாவது பிரதம மந்திரியோட தலைமையில ஏற்படுத்தப்பட்ட குழு தான் இந்த தேசிய வளர்ச்சி குழு. ஓகேவா? இது வந்து ஏற்படுத்தப்பட்டது 1952. ஓகேவா? 1952 வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. சோ வந்து தேசிய வளர்ச்சி குழு தான் செகண்ட். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாவது இது மண்டல குழுக்கள். ஓகேவா? மண்டல குழுக்கள்னா என்னது? சோ அந்த மாநிலங்கள் ரீஆர்கனைஸ் பண்ற அந்த சட்டம் வந்து 1956 வந்து உருவாக்கப்பட்டது. சோ இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட உடனே தான் இந்த மண்டல குழுக்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 மண்டல குழுக்கள் இருக்கு. அதாவது நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், சென்ட்ரல். சோ இந்த 5 மண்டல குழுக்கள் வந்து இருக்கு. இது வந்து ஏற்படுத்தப்பட்டது 1956. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா தேசிய ஒருமைப்பாட்டு குழு. அதாவது மதவாதம், பிராந்தியவாதம் அந்த சாதிய பிரச்சனைகளை வந்து களையறதுக்காக மத்திய அரசு வந்து என்ன பண்ணுச்சு, மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கும் வகையில வந்து மூத்த அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலமான சமூக பொறுப்புடைய தலைவர்களை வந்து உள்ளடக்கிய ஒரு குழு வந்து அதாவது தேசிய ஒருமைப்பாட்டு குழு வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. இது வந்து எப்ப ஏற்படுத்தப்பட்டுச்சுனாக்கா 1962. ஓகேவா? இதுதான் கடைசி. ஓகேவா? அப்போ வந்து 1 4 2 3. சோ இதுதான் நம்மளுடைய ஏறு வரிசை. ஓகேவா? சோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து சி தான். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பின்வரும் குழுக்களை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்துக. ஓகேவா? இப்போ வந்து எப்படின்னாக்கா அதோடைய காலம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி வரிசைப்படுத்த சொல்றாங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 2 ஐயங்கார் குழு. ஓகேவா? ஐயங்கார் குழு வந்து மத்திய அரசு செயல்படும் முறை குறித்து முழு ஆய்வு நடத்தி அறிக்கையை வழங்க என் கோபாலசாமி ஐயங்கார் அப்படின்ற தலைமையில வந்து 1950 வந்து ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டுச்சு. சோ இதுதான் வந்து ஐயங்கார் குழு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 1 கோர்வாலா குழு. சோ அதாவது பொது நிர்வாகம் வந்து வெளிப்படையானதாகவும் தூய்மையானதாகவும் திறம் படைத்ததாகவும் இருக்குதா அப்படின்றத வந்து ஆய்வு பண்ணி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணோம். சோ இதுக்காக தான் இந்த கோர்வாலா குழு அப்படின்ற குழு வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. சோ இதுக்கு வந்து தலைவரா வந்து ஏடி கோர்வாலா வந்து இருந்தாரு. ஓகேவா? இது வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1951. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆப்பிள் பே குழு. அதாவது இந்திய நிர்வாக சீரமைப்புக்கு தேவையான அந்த பரிந்துரைகளை கொடுக்கறதுக்காக அமெரிக்கா வல்லுநரான அந்த ஆப்பிள் பே தலைமையில வந்து ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டது. சோ இந்த குழு வந்து 1953 மற்றும் 56 இந்த 2 வருஷத்துல தன்னுடைய அறிக்கையை வந்து
ஸோ அந்த பரிந்துரையை வந்து சமர்ப்பிச்சுது. ஓகேவா? ஸோ ஆப்பிள் பே தான் தேர்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நிர்வாக சீர்திருத்த ஆணையம், இதுதான் லாஸ்ட். ஓகேவா? அதாவது இந்திய நிர்வாகத்தை சீரமைக்கிறதுக்கு 1966 வந்து ஹனுமந்த் ஐயா அப்படின்றவர் தலைமையில வந்து ஒரு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இதுதான் வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நாகாலாந்து வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாகாலாந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1963. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? அது வந்து நாகாலாந்து மாநில சட்டம் 1962 படி ஒன்றுபட்ட அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து பிரிச்சு இந்தியாவோட 16வது மாநிலமா இந்த நாகாலாந்து வந்து மாற்றப்பட்டது. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 74வது திருத்த சட்டத்தின்படி பின்வரும் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ 12வது அட்டவணை தான் சேர்க்கப்பட்டது 74வது அமெண்ட்மெண்ட் படி. ஓகேவா? சோ இதுக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னாக்கா, சோ இந்த 74வது சட்ட திருத்தம் வந்து நகராட்சி நிர்வாகங்களை பத்தி சொல்ற ஒரு சட்ட திருத்தம். சோ இந்த 74வது சட்ட திருத்தத்தில் தான் வந்து இந்த 12வது அட்டவணை வந்து சேர்த்தாங்க. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து ஆர்டிகல்ஸை படிக்கிறதோட இந்த சட்ட திருத்தங்களை வந்து நீங்க படிக்கிறது ரொம்ப அவசியம். சோ முக்கியமான சட்ட திருத்தங்கள் நீங்க ஃபுல்லா படிக்கலாம் கூட முக்கியமான சட்ட திருத்தங்கள்னு சில படிச்சு வச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சட்ட திருத்தங்கள் வந்து கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதாவது ஆர்டிகல்ஸ் ஷெட்யூல்ஸ் இதை விட அந்த சட்ட திருத்தங்களை வந்து நீங்க படிச்சு வச்சீங்க. ஓகேவா? சோ அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவின் எந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்தியாவோட தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா நீதிபதி எம் இதயத்துல்லா தான் ஆன்சர். ஓகேவா? அதாவது 1969 ஜூலைல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்தியாவோட தற்காலிக குடியரசுத் தலைவராக இவர் வந்து இருந்திருக்காரு. சோ இவரை தவிர வி கிரி, பி.டி. ஜாட்டி இவங்க 2 பேர் வந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. ஓகேவா? அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 1868ஆம் ஆண்டில் இந்தியாவின் தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழுவின் தலைமை தாங்கியவர். 1868ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழு வந்து ஆரம்பிக்கப்பட்டது பிரிட்டிஷ் அரசால. ஓகேவா? இதுக்கு வந்து தலைமை தாங்கியவர் தான் வந்து தாதாபாய் நௌரோஜி. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த உற்பத்தி திறனை வெளிக்கொண்டு வர பாரத் நிர்மான் திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கிராமப்புற இந்தியா தான். ஸோ இந்த பாரத் நிர்மான் அப்படின்ற திட்டம் இந்தியாவின் முன்னாள் பிரதம மந்திரியான மன்மோகன் சிங்கால 2005ஆம் ஆண்டு வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இது மூலயமா கிராமப்புற இந்தியாவில் அதோட வசதிகளை மேம்படுத்துறதுக்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்துறதுக்குமான ஒரு திட்டம் தான் இந்த பாரத் நிர்மான் திட்டம். ஸோ அதாவது சாலை வசதி, தண்ணி வசதி, டெலிஃபோன் இணைப்பு, எலக்ட்ரிசிட்டி, ஸோ இந்த மாதிரியான அந்த பல திட்டங்களை ஒருங்கிணைத்து ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த பாரத் நிர்மான் திட்டம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எப்போது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது? ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 29, 2010. ஓகேவா? அதாவது இந்தியாவில் இப்ப கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஆதார் அட்டை இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எப்ப கிரியேட் பண்ணப்பட்டதுனாக்கா 2010 செப்டம்பர் 29 தான் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. ஓகேவா? சோ இதை முதல் வாங்கின பெண்மணி, அதாவது அந்த ஆதார் அட்டையா இந்தியாவிலேயே முதல் வாங்கின பெண்மணி யாருன்னு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சோ வந்து இந்த திட்டங்களையும் அது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுகளையும் நாங்க வந்து பொருத்தணும். ஓகேவா? இப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பி தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஏவுக்கு 2, அதாவது ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்துக்கு 1975. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சரிவித உணவு, ஆரம்ப கல்வி, சிறப்பான சுகாதார வசதி இதுல வந்து அளிக்கிறதுக்காக ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் ICDS அப்படின்ற ஒரு திட்டம் வந்து 1975ஆவது வருஷம் மத்திய அரசால வந்து துவங்கப்பட்டது. ஓகேவா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பிக்கு 4. பி வந்து தேசிய ஊரக சுகாதார பணி திட்டம் 2005. இது 2005 ஏற்படுத்தப்பட்ட திட்டம். அதாவது கிராமப்புறத்தோட சுகாதாரத்தை அதிகப்படுத்துற வகையில 2005 ஏப்ரல்ல தேசிய ஊரக சுகாதார பணி திட்டம் NRHM அப்படின்ற ஒரு திட்டம் வந்து துவங்கப்பட்டது. ஓகேவா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சிக்கு வந்து 1 தேசிய சுகாதார கொள்கை 2002. தேசிய சுகாதார கொள்கை வந்து 2002ஆம் ஆண்டு மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தால் வந்து வெளியிடப்பட்டது. சோ அதன் பிறகு வந்து 2005ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட தேசிய சுகாதார கொள்கை வந்து வெளியிடப்பட்டுள்ளது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா டிக்கு 3, அதாவது டி வந்து தேசிய கல்விக் கொள்கை. சோ இதுக்கு வந்து ஆன்சரு 1986. கல்வியறிவை மேம்படுத்துறதுக்காக மத்திய அரசால 1986 வருஷம் தான் இந்த கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம அடுத்த பார்ட்ல இன்னும் சில கொஸ்டின்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாச்சும் தப்பு இருந்ததுனால கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நன்றி.